அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யுகாஷிஃப் புத்தகத்துல இருந்து பாகம் 2ல சப்த ரிஷிகள் பத்தி நூலாசிரியர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். யுக மாற்றம் நடக்கும் போதெல்லாம் சப்த ரிஷிகள் வந்து மனிதர்களுக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் அவருடைய ஆராய்ச்சி தகவல்ல இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு. வேத மரபு வழி வந்த நூல்கள்ல சப்த ரிஷிகளை பத்தின குறிப்புகள் நிறையவே இருக்கு. சப்த அப்படிங்கிறது 7, அதனால 7 ரிஷிகளை சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் சப்த ரிஷிகள். சப்த ரிஷிகளை மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரம்மாவோட மனதால் பிறந்த மகன்கள், மைண்ட் பார்ன் சன்ஸ் ஆஃப் பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. பிரஜாபதிகள், படைப்பின் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம ரிஷிகள், உயர்ந்த ஆன்மீக ஞானத்தை பெற்ற ரிஷிகள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நூல்கள்ல இந்த 7 ரிஷிகளை எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, மரிச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர். இதிகாச மரபுபடி சப்த ரிஷிகள் சத்தியுகம் தோன்றின போது அதில் தோன்றின முதல் வம்சம் சூரிய வம்சத்தோட முதல் மன்னரான இக்ஷ்வாகு அப்படிங்கிற மன்னருக்கும் இவருடைய வாரிசுகள் அனைவருக்குமே ஆசிரியர்களாகவும் குருக்களாகவும் இருந்தது சப்த ரிஷிகள். தெய்வீக பிறப்பான சப்த ரிஷிகள் பின்னால மானுட பெண்களை மணந்து ரிஷி வம்சத்தை உருவாக்குறாங்க. முதல்ல தோன்றின சப்த ரிஷிகளோட மகன்கள் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் சப்த ரிஷி பதவி கொடுக்கப்படுது. ஹிந்து கலாச்சாரத்துல கோத்திரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்படி 7 முக்கிய கோத்திரங்கள் சப்த ரிஷிகளோட வம்சா வழியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரிக்வேதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, 7 புனித பாடகர்கள் பண்டைய கால தெய்வங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால பெரும்பாலான பண்டைய கால கலாச்சாரங்கள்ல 7 ஸ்வரங்கள் இசையில அமைஞ்சதற்கு காரணம் சப்த ரிஷிகள்னால ஸ்வரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ரிக்வேத பாடல்ல வசிஷ்ட முனிவரை பத்தி சொல்றாங்க. பூமி மற்றும் சொர்க்கம் இரண்டையும் பற்றி அறிந்தவர் அப்படின்னு. பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, 7 மகரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய 4 முன்னோர்களும் எனது மனதிலிருந்து தோன்றி எனது சக்தியை பெற்றவர்கள். அவர்களிடமிருந்தே இவ்வுலகின் அனைத்து உயிரினங்களும் தோன்றின. மேலும் மகாபாரதத்துல சப்த ரிஷிகளை பத்தி என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, வேத ஞானத்தோட சோர்ஸ், வேதத்தோட பிறப்பிடமே சப்த ரிஷிகள். வேதங்களை போதிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் 3 உலகத்தையும் தாங்கி பிடிக்கிறவர்கள். தேவர்களாலும் அசுரர்களாலும் போற்றப்படுபவர்கள். யோகா, மருத்துவம், ஜோதிடம், ஆயுதக்கலை, கட்டிடக்கலை, இசை, மொழி, இலக்கணம், இப்படி பண்டைய கால இந்தியால உருவான அனைத்து கலைகளும் வேத ஞானமும் சப்தரிஷிகள்னால இயற்றப்பட்டது. பொதுவாக இந்த பண்டைய கால நூல்கள்ல சப்தரிஷிகளை எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, கையில வந்து அவங்க ஒரு நீர் குடுவை வச்சிருப்பாங்க, கமண்டலம் அப்படின்னு சொல்றது. ஜப மாலை வச்சிருப்பாங்க, மலர்கள் மற்றும் ஒரு கோல், செங்கோலை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. சுவாரஸ்யமாக சில கதைகள் படி சப்த ரிஷிகள் மனிதர்கள் மற்றும் விலங்கினங்கள் இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையான பிறப்பு. இல்லைனா ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனத்துக்கு உருமாறக்கூடிய திறன் பெற்றவர்கள். உதாரணத்துக்கு சப்த ரிஷிகள்ல ஒருவரான மரிச்சி, இவருடைய மகன் காஷ்யப்ப முனிவர் உருவாக்கின ஒரு இனம்தான் நாகா இனம். நாகாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா மனித இனமும் நாக இனமும் கலந்த ஒரு கலப்பு இனம்தான் நாகாஸ். பாதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் உலகில் இந்த நாகாஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறதாக குறிப்புகள் சொல்லுது. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல வசிஷ்டரும் விஸ்வாமித்தரும் பறவைகளாக உருமாறி பல ஆண்டு காலங்களாக ஒருவருக்கொருவர் போரிட்டார்கள் அப்படிங்கிற கதைகள் இருக்கு. இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறது அகத்திய மகரிஷிகளோட ஒரு சிற்பத்தோட படம். இந்த படத்தை பத்தி நூலாசிரியர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, மானுட பிறவி எடுத்த சப்த ரிஷிகள்ல ஒருவர் அகஸ்தியர். அகஸ்தியரோட இந்த சிற்பம் கிபி 1200ஆம் ஆண்டுல இந்தோனேஷியால கிழக்கு ஜாவா பகுதியை சார்ந்தது. இந்த சிற்பத்துல அகஸ்தியரோட கையில ஜப மாலை வச்சிருக்காரு, ஒரு நீர் குடுவை கமண்டலம் வச்சிருக்காரு. இவருக்கு பின்னாடி செங்குத்தாக ஒரு திருசூலம் நிக்குது. அந்த காலத்துல வேத காலங்கள்ல வேத கால வானிலையாளர்கள், வேதிக் அஸ்ட்ரானமர்ஸ் ரொம்ப அற்புதமாக
சப்த ரிஷிகளை இன்னைக்கும் நம்ம வானத்துல பார்க்கக்கூடிய சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 7 நட்சத்திர கூட்டத்தோட தொடர்பு படுத்தி ஒவ்வொரு நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலத்துல ஒவ்வொரு சப்த ரிஷியை குறிக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சப்தரிஷி மண்டலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணு. வானத்துல கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்போம். இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா வானத்துல சப்தரிஷி மண்டலத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத ஜென்ரலா நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதை பத்தி கத்துக்கலாம். கண்டிப்பா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. சப்தரிஷிகள் பத்தி அடுத்த முக்கியமான பகுதி, யுக மாற்றத்துக்கும் சப்தரிஷிகளுக்கும் என்ன தொடர்பு. மத்ஸ்ய புராணம் படி ஒவ்வொரு சத்திய யுகத்துல மக்களுக்கு தர்மத்தை போதிக்கிறதுக்காக சப்தரிஷிகள் தோன்றாங்க. இதுவே வாயு புராணம், பிரம்மாண்ட புராணம் அப்படிங்கிற நூல்கள்ல ஒவ்வொரு திரேதா யுகம் ஆரம்பிக்கும் போதும் சப்தரிஷிகள் மனுவுடன் இணைந்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டி உலகை பலப்படுத்துகிறார்கள். இந்த தகவல் மகாபாரதத்துல பெருவெள்ளம் பத்தின ஒரு கதை இருக்கு, அதோட ஒத்து போகுது. இந்த பெருவெள்ளத்துல எல்லா மனிதர்களும் அழிஞ்சு போயிடுறாங்க. ஒரே ஒருத்தர் தப்பி பிழைத்தவர், ரொம்ப அறிவுமிக்க மன்னன் மனு. மகாபாரதம் படி மனு 7 முனிவர்களோட சேர்ந்து ஒரு கப்பல்ல இமயமலைக்கு போய் பாதுகாப்பா சேர்ந்துடுறாரு. அதே மாதிரி மத்ஸ்ய புராணத்துல இன்னொரு பகுதியில துவாபர யுகத்துல சப்தரிஷிகள் பிறந்து மரணத்தை வென்று அழியா நிலையை பெற்றார்கள் அப்படின்னு இருக்கு. இது அநேகமா முதல்ல தோன்றின அந்த தெய்வீக சப்தரிஷிகளோட வாரிசுகளான மானுட சப்தரிஷிகளை குறிக்கலாம். விஷ்ணு புராணம் படி ஒரு 4 யுக சுழற்சிக்கு அப்புறமா, அதாவது கலியுகத்தோட முடிவுல வேதங்களை எல்லாரும் மறந்துடுறாங்க. அதனால சப்தரிஷிகள் மறுபடியும் பூமிக்கு தோன்றி வேதங்களை கற்பிக்கிறாங்க. இப்படி வெவ்வேறு சாஸ்திர நூல்கள்ல சப்தரிஷிகளை பத்தின கிடைத்த தகவல்ல ஒன்னா சேர்த்து பார்த்தா யுகமாற்ற நிகழ்வுல சப்தரிஷிகளோட பங்கோட முழுமையான ஒரு படம் கிடைக்குது. அதாவது முதல்ல சத்தியயுகத்துல சப்தரிஷிகள் பூமிக்கு வராங்க. திரேதா யுகத்துல ஒரு பகுதி வரைக்கும் பூமியிலே தங்கி வேதங்களை பரப்பி வம்சங்களை உருவாக்குறாங்க. இப்படி முதன்மையா தோன்றின தெய்வீக சப்த ரிஷிகளோட மானுட வாரிசுகள் துவாபர யுகத்தோட இறுதி வரை அவங்களோட பாரம்பரியத்தை தொடர்றாங்க. ஆனா கலியுகம் வரும்போது சப்த ரிஷிகளை பார்க்க முடியறதில்ல. அதனால வேத ஞானமும் ரிஷி வம்சங்களும் படிப்படியாக மறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. கலியுகத்தோட முடிவுல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் வேதங்களை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்கும் சப்தரிஷிகள் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவார்கள். பல ஆராய்ச்சி தகவல் படி கலியுகம் 2025 முடிஞ்சிடுச்சு. அதனால சப்தரிஷிகள் பூமிக்கு வரக்கூடிய காலமும் பிறந்துருச்சு. அப்படி பார்த்தா இப்பவும் சப்தரிஷிகள் பூமியிலிருந்து மனிதர்களுக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்தரிஷிகளை பத்தின குறிப்புகள் இந்திய நூல்களை மட்டும் இல்லாம பல கலாச்சாரத்தோட ஏடுகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா சப்தரிஷிகள் உலகம் முழுவதும் பயணம் செய்து ஒவ்வொரு சத்தியயுகத்தோட ஆரம்பத்திலும் ஒரு புதிய நாகரிகம், சட்டங்கள், கலைகள் இதெல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காங்க. சுமேரிய நாகரிகத்துல, அதாவது நம்ம மெசபடோமியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்ப ஈராக் அப்படிங்கிற நாடு இருக்கக்கூடிய பகுதியில அந்த காலத்துல அங்க வாழ்ந்த மக்களை சுமேரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமேரிய நாகரிகம் படி ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த பெரு வெள்ளத்துக்கு பிறகு மனிதர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அப்கல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய 7 முனிவர்கள். அப்கல்லு அப்படிங்கிற வார்த்தை அக்காடியன் அப்படின்ற ஒரு மொழியோட சொல். இதற்கு பொருள் ஞானி அல்லது அறிஞர். பொதுவாக இவங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மனித இனமும் மீன் இனமும் சேர்ந்த ஒரு கலவையாகவோ இல்ல மனித இனமும் பறவை இனமும் சேர்ந்த ஒரு கலவையாகவும் இருந்துச்சாம். இவங்களோட குறிப்புகள் படி இந்த அப்கல்லு எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல சொல்லப்பட்ட எரித்திரை கடல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பொதுவாக இது எங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னா, நம்மளோட தமிழ் சங்க இலக்கியங்கள்ல அந்த காலத்துல சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் இருந்த காலத்துல இவர்களோட வணிகம் செய்வதற்காக ரொமானியர்களும் கிரேக்கர்களும் எரித்திரை கடல் வழியாக வந்தாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த படத்துல பாக்குற மாதிரி இந்தியன் ஓஷன், இந்து மகா சமுத்திரத்தோட வட மேற்கு நார்த் வெஸ்ட் பகுதியில இருக்கக்கூடிய இந்த கடல்ல இருந்து தான்
7 முனிவர்கள் அப்படின்னு சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய அந்த அப்கலூஸ் தோன்றினாங்க. இப்படி இந்த எரித்திரை கடல்ல இருந்து தோன்றின முதல் அப்கலு, அதாவது இவங்க 7 பேர்ல முதலாக இவங்களோட பகுதிக்கு வந்தவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, முதல்ல அவங்கள ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பாதி மனிதராகவும் பாதி மீனாகவும் இருந்தவர். அவர் பகல் நேரத்துல மனிதர்கள் கூட இருப்பாராம். அந்த சமயத்துல எதுவுமே சாப்பிட மாட்டாராம். இந்த பகுதியில வாழ்ந்த அந்த காலத்து மனிதர்களுக்கு எழுத்துக்கள், அறிவியல், அப்புறம் பல வகையான கலைகளை பத்தின புரிதலை வழங்கினாராம். நகரங்கள் எப்படி உருவாக்குறது, எப்படி நிர்மாணிக்கிறது, கோவில்கள் எப்படி நிறுவனம் செய்யறது, சட்டங்கள் எப்படி தொகுக்கிறது, இது எல்லாத்தையும் அந்த ஒரு தனி உயிரினமான அந்த முதல் அப்கலு கற்றுக் கொடுத்தாங்களாம். ரொம்ப முக்கியமா ஜியாமெட்ரி, வடிவியல் பத்தி கற்றுக் கொடுத்தாராம். அந்த காலத்துல பூமியில பல விதைகள் இருந்துச்சாம். ஆனா அது ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் அப்ப வாழ்ந்த மனிதர்களுக்கு தெரியாதாம். இந்த முதல் அப்கலு வந்துதான் ஒவ்வொரு விதையும் எப்படி இன்னொரு விதையோட வித்தியாசமானது அப்படிங்கறத கத்துக் கொடுத்தாராம். சுருக்கமா அந்த கால சுமேரிய மக்களோட பழக்க வழக்கங்களை எப்படி பண்படுத்தணும், அவங்களோட வாழ்க்கைய நாகரிகப்படுத்துறதுக்கான தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாராம். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா இந்த முதல் அப்கலு, கிரேக்க மொழியில ஓனஸ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த உயிரினம் மறுபடியும் கடலுக்கு போயிடுமா. கடல்ல ஆழமான நீர்ல இரவு முழுக்க கழித்து மீண்டும் அடுத்த நாள் காலை பொழுதுல மேல வருவாராம். அந்த காலத்துல பாறைகள்ல வரையப்பட்ட கல்வெட்டுகள் படி மீன் மாதிரியோ இல்ல பறவை தலையை கொண்ட இந்த அப்கலுக்கள் கையில ஒரு வாளி மாதிரி ஒரு கமண்டலத்தையும் கூம்பு வடிவுல ஒரு பொருள் பைன்கோன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களாம். இந்த வாளியில அவங்க புனித நீர் இல்லைன்னா ஒரு புனித எண்ணெயை வச்சிருப்பாங்களாம். இந்த கூம்பை ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தி இந்த கமண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணெயோ அந்த நீரையோ அதை எடுத்து அந்த கால அரசர்கள் மீதோ இல்லைன்னா மரங்கள் மீதோ அவங்க தெளிப்பாங்களாம். இப்படி தெளிக்கிறதுனால தீய சக்திகள்ல இருந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கையில வச்சிருந்த அந்த கூம்பு, அந்த பைன் கோன் பீனியல் சுரபிய குறிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. 7 முனிவர்களை பத்தின இந்த புராண கதைகள் இன்னும் பல கலாச்சாரங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு மேற்கு ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கால மாலி அப்படிங்கிற நாட்டை சார்ந்த டோகன் பழங்குடியினர், டோகன் ட்ரைப், இவங்களோட மரபுபடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நோமோ அப்படின்னு நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய மீன் மனிதர்களை போன்றவர்கள் இவங்களை சந்தித்ததாக குறிப்பிடுறாங்க. இந்த நோமோ அப்படிங்கிறவங்க சிரியஸ் ஸ்டார் சிஸ்டம், சிரியஸ் நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்ததாகவும் டோகன் மக்களுக்கு பல கலைகளையும் திறன்களையும் கற்றுக் கொடுத்தார்களும் அப்படின்னு சொல்றாங்க. சுமேரிய மக்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்கலு மாதிரியே இந்த நோமோக்களும் மேல் உடல் மனிதர்களைப் போலவும் கீழ் உடல் மீன்களைப் போலவும் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. நோமோக்கள் வானத்திலிருந்து நெருப்பு மற்றும் இடி முழக்கத்தோடு ஒரு களத்துல கீழே இறங்கினதாகவும், நம்ம கிரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வாழறதுக்காக ஒரு நீர் சூழல் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால ஒரு வாட்டர் ரிசர்வாயர், நீர் தேக்கத்தை தோண்டி அதுக்குள்ள அவங்க மூழ்கி இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி கனடா மற்றும் அமெரிக்காவில் இன்னைக்கும் கிரேட் லேக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் வசிக்கக்கூடிய வட அமெரிக்காவை சார்ந்த அனிஷ்நாபே அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர், இவங்களோட வாய்மொழி மரபுபடி இவங்க ஒரு காலத்துல அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் பெருங்கடல் கடற்கரையில அவங்க வாழ்ந்த காலத்துல கடல்ல இருந்து 7 மீகீஸ் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய மனித வடிவில் இருக்கக்கூடிய ஒளி வீசும் உயிரினங்கள் வந்ததாகவும், மிடே அப்படின்னு அவங்க அழைக்கக்கூடிய ஒரு மத சமூகத்துல ஆலோசகர்கள் மற்றும் ஹீலர்ஸ் இவங்களை இந்த மீகீஸ் உருவாக்குனதாக சொல்றாங்க. இந்த மீகீஸ் வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கடலுக்கு அடியில ஆழமான ஒரு பகுதிக்கு திரும்பி போயிடுவாங்களாம். மீகீஸோட அறிவுரையின்படி தான் கடற்கரை ஓரத்துல வாழ்ந்த அனிஷ்னாபி மக்களை அவங்களோட பாரம்பரிய முறைகளை அவங்க உயிர்ப்புடன் வச்சிருக்கணும் அப்படின்னா அவங்க வடக்கு நோக்கி பயணிச்சு அங்க வாழ தொடங்கணும் அப்படின்னு இடம்பெயர்தல் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வடமேற்கு ஆஸ்திரேலியால கிம்பர்லி அப்படிங்கிற பகுதியில வாழக்கூடிய ஒரு ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கள், இவங்க மில்கிவே பால்வெளி மண்டலத்திலிருந்து தோன்றின சக்தி வாய்ந்த ஆவி உயிரினங்களை பத்தி பேசுறாங்க. வாஞ்சி நாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மில்கிவேல இருந்து இவங்க கீழே இறங்கி வந்து மக்களுக்கு சட்டம், கலாச்சாரம், மொழி இதெல்லாம் கத்துக் கொடுத்ததாக சொல்லப்படுது. பழங்குடி மக்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த வாஞ்சி நாக்கள்
கடல்ல ஆழமான ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறதாக குறிப்புகள் இருக்கு. இப்படி பல கலாச்சார குறிப்புகள் படி 7 முனிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 உயிரினங்கள் வேற எங்கிருந்தோ பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு பல கலைகளையும் ஞானத்தையும் வழங்கியிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய சப்தரிஷிகள் அப்படிங்கிறவங்க நம்மளோட நாடோ நம்மளோட கலாச்சாரத்துக்கு மட்டும் சார்ந்தவர்கள் கிடையாது. உலகம் முழுதும் சென்று ஞானத்தை போதித்தவர்கள். ஒவ்வொரு யுகமாற்றத்தின் பொழுதும் கண்டிப்பாக சப்தரிஷிகள் பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. தொடர்ந்து அடுத்த பாகத்துல 3வது பாகத்துல யுகாஷிஃப்ட் புத்தகத்துல இருந்து மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.